ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா மாதம் 1500 ரூபாய் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது நம்ம தமிழக அரசுடைய ரொம்ப அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு தான். ஆல்ரெடி 1000 ரூபாய் கொடுத்த இடத்துல தான் இப்போ 1500 ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பயனடையக்கூடிய பயனாளிகள் யார், அவங்க பயனடைகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றியும், ஆல்ரெடி பயனடைஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு மேற்கொண்டு ரூபாய் எவ்வளோ வருங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை கிளியராக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சார்பில் ஏகப்பட்ட அப்டேட்கள் வந்து நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த அப்டேட்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல வர தகவல் என்னென்னா, இப்போ ஆதரவற்ற திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1500 ரூபா வந்து ஓய்வூதியமாக வந்து வழங்க போகிறாங்களாமா. அப்படி ஓய்வூதியம் வழங்குறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தமிழக அரசு தரப்பில் ஒரு சில தகுதிகளை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு திருநங்கையாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நலவாரியம் மூலியமாக ஒரு அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது திருநங்கைகளுக்குன்னு ஒரு வந்து நலவாரியம் இருக்கும், சங்கம் சொல்லுவாங்கள்ல, அது போல் ஒரு சங்கம் இருக்கும். அந்த சங்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடையாள அட்டை வந்து ஐடென்டி கார்டு மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டை வந்து அவங்க கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஏஜ் சான்றிதழ், வயது சான்றிதழ் ஒன்று இருக்கணும். ப்ளஸ் வந்து இருப்பிட சான்று, அவங்க எங்கே குடியிருக்காங்களோ அதுக்கான இருப்பிட சான்றிதழ் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை, குடும்ப அட்டை வச்சிருக்கணும். இந்த ப்ரூஃப்லாம் அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில், ஓய்வூதிய ஸ்கீமில் அவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அவங்களும் எலிஜிபிள் கண்டிப்பாக வந்து ஆகுவாங்க. நான் ஒன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன், அவங்களுடைய அடையாள அட்டை, அதாவது திருநங்கைகளுக்கான நலவாரியத்தில் கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை, ஆதார் அட்டை, வயது சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் மற்றும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை, இது எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணி எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் பண்ணணுங்கிற அந்த திருநங்கைகளுக்கு வேறு அந்த குடும்ப உறுப்பினர்களாவோ இல்லை வேறு எந்த நபர்கள் மூலமாகவோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உதவியுமே பெற முடியாத ஒரு திருநங்கைகளாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எலிஜிபிலிட்டியை வந்து தமிழக அரசு சார்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டியும் இந்த ப்ரூஃபும் இந்த ஆவணங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதுலேயும் பயன்பெற முடியும். ஸோ இப்படி ஒரு திட்டத்தை வந்து நம்ம தமிழக அரசு அறிமுகப்படுத்திருக்கிறது வந்து உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான். அதன்படி வந்து இது வந்து திருநங்கைகளுக்கு ஒரு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்னு தான் சொல்லணும். ஏன்னா மாதம் ஒரு 1500 ரூபாய்ங்கிறது ஒரு உதவித்தொகையாக அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொழுது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களால வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்க முடியும். அதே போல் இந்த ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு முன்னால் வந்து மாதம் 1000 ரூபாய்ங்கிறது மாத ஓய்வூதியம்னு சொல்லிட்டு 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஆல்ரெடி வழங்கியிருக்கிறாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வந்து எலிஜிபிள் ஆகலை. அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதை போய் சேரலை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம தமிழக அரசு வந்து 1500 ரூபாயை உயர்த்தி வந்து வழங்கி கொடுக்குறதா வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு சொந்தமான தொழில் தொடங்கிட ஒரு மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தான் வந்து 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 518 திருநங்கைகள் மட்டுமே வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம திருநங்கைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஒரு 3 கோடி ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அது மூலயமா அவங்க வந்து சுய தொழில், அதாவது ஏதாவது ஒரு தொழில், சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி அது மூலயமா ஒரு மானியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தின் கீழில் பார்த்தீங்கன்னா ஒரு 518 பேருக்கு வந்து இதன் மூலமாக பயனடையவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரியாதவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்துறதுக்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சொந்தமாக வந்து தொழில் தொடங்குறதுக்காக உங்களுக்கு மானியம்ங்கிற அந்த வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே அந்த அமௌண்ட்லாம் தராங்க இல்லையா. ஸோ இந்த நிதி ஒதுக்கீடை பற்றி நான் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் நல்லா கிளியராக நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோவை நான் இதே சேனலில் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அப்டேட் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்.
இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைகள் துறை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே, போன மாதத்துக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்காங்களாம். இன்னும் முக்கிய உதவி திட்டம் ஏதாவது தகுதி பெறக்கூடிய விண்ணப்பதாரர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா ஆவணங்களோடைய போயிட்டு நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு நிதி உதவி மூலயமா உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் தரப்பில் நமக்கு இது வந்து மாதம் ஒரு 1500 ரூபாய் கிடைக்கிது அப்படிங்கும் போது அதை நம்ம விடணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு தகுதியான நபராக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒரு நபருக்கு பயனுள்ள வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. நம்ம தமிழக அரசுடைய அப்பப்போ கிடைக்கக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே உங்களை வந்து உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பபாய்.